வணக்கம். வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர்ல இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது எம்பிஏ எம்சிஏக்கான ரேங்க் லிஸ்ட் அப்படின்றது வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ வந்து கவுன்சிலிங்கான மிக முக்கியமான ரேங்க் லிஸ்ட் அப்படின்றத நம்ம வந்து இன்னைக்கு வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த நாட்களில் உங்களுக்கு எம்சிஏவோட கவுன்சிலிங் வருது, அடுத்தது வந்து எம்பிஏவோட கவுன்சிலிங் வருது. ஸோ எந்த மாதிரி காலேஜஸ் வந்து என்ன கட் ஆஃபுக்கு வந்து கிடைக்கும், அதே மாதிரி வந்து என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்கும், இந்த மாதிரியான தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, குறிப்பாக கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய காலேஜஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் வந்து என்னோட நம்பரான 6374749314க்கு கால் பண்ணுங்க அல்லது வந்து வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட் அப்படின்றது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்கல அப்படின்னாலும் வந்து எப்படி பார்க்குறது அப்படின்றது உங்களுக்கு நார்மலான விஷயம் தான். இதில் போயிட்டு நம்ம ரேங்க் லிஸ்ட் அப்படின்றது வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க், ஜென்ரல் ரேங்க் அப்படின்றது கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ இதில் ஜென்ரல் ரேங்க் வந்து பேஸ் பண்ணி நம்ம காலேஜ் எடுக்க போகிறோமா அல்லது கம்யூனிட்டி ரேங்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரிக்கு மட்டும் வந்து ஜென்ரல் ரேங்க், அதாவது ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும். அதே சமயம் ரிசர்வ் கேட்டகரியான பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்டி எல்லாத்துக்குமே வந்து 2 சான்ஸ் அப்படின்றது வந்து இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கோட்டாவிலையும் நம்ம ட்ரை பண்ணுவோம். அது முடிஞ்சு ஒன்ஸ் வந்து ஓப்பன் கோட்டாவில் கிடைக்கல அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டியில் கோட்டா, அதாவது கம்யூனிட்டியில் நமக்கு அலோகேட் பண்ணக்கூடிய கோட்டாவிலையும் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து ஜென்ரல் ரேங்க்னு ஒரு ரேங்க் கொடுத்துருப்பாங்க, கம்யூனிட்டி ரேங்க். ஸோ 2 ரேங்க்குமே வந்து முக்கியமானது தான். ஸோ அதனால் உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா வந்து இப்போ நான் சொன்னதுலேருந்து வந்து ஓரளவுக்கு வந்து தெளிவாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எத்தனை பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் வந்து இங்கேயே வந்து பார்த்துக்கலாம் நம்ம. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்பிஏ ரேங்க், எம்சிஏ ரேங்க் அப்படின்றது 2 இருக்கு இல்லைங்களா. ஸோ இப்போ எம்பிஏ ரேங்கை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு மொத்தம் வந்து எத்தனை பேர் அப்படின்றத இதுலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ 133 பேஜ், 5679 பேருக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் அப்படின்றது வந்து எம்பிஏக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதே சமயம் எம்சிஏ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2827 பேருக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவராலாக வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இல்லை. ஏன்னா லாஸ்ட் இயருக்கு இருந்த எந்த அளவுக்கு வந்து காம்படிஷன் இருந்ததோ அதே அளவுக்கு தான் வந்து இந்த இயர் வந்து காம்படிஷன் அப்படின்றதும் வந்து இருக்கும். ஸோ இதில் 2800 பேர் அப்படின்னா நாளைக்கு காலேஜ் எடுக்கிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு 2000 பேர் தான் இருக்கும். அதே மாதிரி வந்து 5800 பேர்னு இருக்கிற எம்பிஏல காலேஜ் எடுக்கிறவங்களோட எண்ணிக்கை அப்படின்றது 4000 சொச்சமாக தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஓவராலாக கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது. ஸோ இது வந்து இந்த லிஸ்ட் அப்படின்றது இதுலேயே கொடுத்துருக்காங்க, நீங்கள் இதுலேயே வந்து பார்த்துக்கலாம். இது போக வேற ஏதாவது வந்து அதாவது உங்களுக்கு அடுத்ததாக வந்து என்னன்னா உங்களுக்கு லிங்க், அதாவது வந்து இந்த குயிக் லிங்க்ஸ் இருக்கு இல்லையா, இதில் போயிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கான டெமோ வீடியோ இருக்கும், இன்ஜினியரிங் காலேஜோட புக்லெட்ஸ் இருக்கும், அதே மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் புக்லெட் இருக்கும். இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன, நம்ம கவுன்சிலிங்கில் எந்த காலேஜஸ் எல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த புக்லெட் அப்படின்றது வந்து யூஸ் ஆகும். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கட் ஆஃப் லிங்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து என்ன கட் ஆஃப் கிடைச்சது, இப்போ 2024 எம்பிஏ ரேங்க் கட் ஆஃப் அப்படின்னா இப்போ இதை நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு இப்போ அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரிக்கு என்ன ரேங்க் கிடைச்சிருக்கு, பிசிக்கு என்ன ரேங்க் கிடைச்சிருக்கு, பிசிஎம்க்கு என்ன, எம்பிசிக்கு என்ன ரேங்க், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிற காலேஜுக்கு இந்த ரேங்க் லிஸ்ட்டை வச்சு வந்து நீங்கள் வந்து அழகாக நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது முக்கியமானது. ஸோ வந்து என்னன்னா கட் ஆஃப் வச்சு தெரிஞ்சுக்கிறத விட ரேங்க் வச்சு தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது இன்னும் ஈஸியாக இருக்கும், இன்னும் வந்து கொஞ்சம் கிளாரிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தது அப்படின்னாலும் வந்து எனக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் வந்து பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் அப்படின்றது வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதை வச்சு உங்களுக்கு என்ன காலேஜ் கிடைக்கும் அப்படின்றத ஒரு அனுமானமாக நம்ம லிஸ்ட் எடுத்து வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து அடுத்தடுத்து வந்து சாய்ஸ் லிஸ்ட்லாம் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம், என்னென்ன ஜோன்ல எந்தெந்த காலேஜஸ் வந்து ஹை கட் ஆஃப்ல இருக்கு அப்படின்றத பற்றியும், என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சரோட இருக்கு அப்படின்றத பற்றியும் வந்து நம்ம விரிவாக பேச போகிறோம். ஸோ இப்போதைக்கு வந்து நீங்கள் உங்களோட ரேங்க் லிஸ்ட்டை வந்து செக் பண்ணிக்கோங்க.